இப்போ நம்ம இந்த நலம் வாழும் எபிசோடில் நம்ம பிஸ்கெட் பற்றி பேச போகிறோம். இப்போ பிஸ்கெட்ஸ் அப்படின்னு எடுத்தால் முன்ன காலத்தில் ஒரு 2-3 விதம் தான் கிடைக்கும். உப்பு பிஸ்கெட்டும்போம், பட்டர் பிஸ்கெட்டும்போம், இல்லை இந்த யூஸ்வலாக ஒரு ஹார்ட் பிஸ்கெட் கிடைக்கும் அப்படி சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடைக்குள்ளே போனால் பிஸ்கெட்டுக்கே ஒரு ஐல். அதில் பல விதமான பிஸ்கெட் இருக்குது. வெறும் பிஸ்கெட், க்ரீம் பிஸ்கெட், மேலே சக்கரை போட்ட பிஸ்கெட், உப்பு பிஸ்கெட், இந்த மாதிரி விதவிதமாக, அதுவும் மில்லட் பிஸ்கெட்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்குது. இப்போ பிஸ்கெட்டுங்கிறது எப்போ சாப்பிட்ணும், எப்போ யூஸ் பண்ணணும்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு உணவுக்கு பதில் பிஸ்கெட்டை சாப்பிட்டோன்னா அதுலேருந்து உங்களுக்கு அந்த அளவு நியூட்ரியன்ஸ் கிடைக்காது. ஸோ பிஸ்கெட் செய்யும் முறை பார்த்தா முக்கால்வாசி மைதா தான் இருக்கும். மைதாவில் இப்போ கோதுமை பிஸ்கெட் இல்லை ராகி பிஸ்கெட் அது மாதிரி சொன்னால் கூட சிறிய அளவு தான் ராகியோ இல்லை தென்னையோ போட்டு இல்லை கோதுமையோ போட்டு செய்வாங்க. இல்லைன்னா அந்த பிஸ்கெட் ரொம்ப ஹார்ட் ஆகிடும், நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டாங்க. ஸோ மெயினாக மைதா தான். இப்போ மைதாவில் 100 கிராம் மைதாவோ இல்லை மைதாவை கலந்து கொஞ்சம் கோதுமை எடுத்தோன்னா அதில் 30 கிராம் கிட்டத்தட்ட நம்ம கொழுப்பு சத்து போடணும். முதல் பிஸ்கெட் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதில் நிறைய வெண்ணெய் போட்டு செய்வாங்க. இப்போ வெண்ணெயோட விலைனால இதில் வனஸ்பதி ஆயில் போட்டு செய்கிறாங்க. இது ஹார்ட்டுக்கு நல்லதே கிடையாது. அதை தவிர இதில் பேக்கிங் பவுடர், இதில் சோடியம் சத்து இருக்குது. உப்பு, இதில் சோடியம் சத்து இருக்குது. அதை தவிர டேஸ்ட்டை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு நிறைய சோடியம் சத்து உள்ள அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் போடுறாங்க. ஸோ இது ஜாஸ்தி சோடியம் சத்து இருக்குது பிஸ்கெட்டில். இதுக்கும் மீறி சர்க்கரை இந்த மாதிரி ஐட்டம் போடுறாங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. அதுக்கும் இந்த க்ரீம் பிஸ்கெட்டில் அந்த க்ரீம் பண்ணுறதுக்கே அது இந்த வனஸ்பதி எண்ணெயில் சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஏன்னா நிஜம் எண்ணெய் போட்டால் அவ்வளோ நாள் நிற்காது, உடனே ஒரு வாரத்துக்குள்ளே சாப்பிட்ணும், கெட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி ஐட்டங்களை போட்டு தான் செய்கிறாங்க. இப்போ பசங்களே பார்த்திங்கன்னா டப்பாவில், ஸ்நாக் டப்பாவில் கொண்டு வருது பிஸ்கெட்ஸ். அதுவும் க்ரீம் பிஸ்கெட், இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் கொண்டு வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர், ப்ளூ கலர், பல விதமான கலர், ஒரு சாக்லேட் கூட ரொம்ப டார்க் ப்ரௌன் கலர், அந்த மாதிரி கொண்டு வராங்க. இது கலர்ஸ், ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இது நல்லதே கிடையாது. அதுவும் குழந்தைங்களுக்கு, சில பேர் ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரனாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் கலர் கெடுதல். ஸோ பிஸ்கெட் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? காலை உணவுக்கு பதில், இல்லை ஸ்கூல்லேருந்து அதுக்கு பதில் சாப்பிடக்கூடாது. இப்போ நிறைய இடத்துக்கு போனால் டீ காஃபியோடைய ஒரு ரேஞ்ச் ஆஃப் பிஸ்கெட்ஸ், ஸ்கொயர் பிஸ்கெட், ரவுண்ட் பிஸ்கெட், ட்ரையாங்கிள் பிஸ்கெட்னு கொடுக்குறாங்க. நம்ம ஒன்றோட நிறுத்துறதில்ல, ஒரு வெரைட்டிலையும் 2 எடுத்து சாப்பிட்றாங்க. ஒரு மீடியம் சைஸ் வெறும் பிஸ்கெட் 30 கேலரி ஒன்று. நம்ம 2 சாப்பிட்டா 60 கேலரி. அதுக்கும் மேலே சாப்பிட்டா அது ஏறிட்டே போகும். இப்போ பசங்களுக்கெலாம் ஒரு சின்ன பேக்கெட் இல்லை பெரிய பேக்கெட் கொடுத்து நீங்கள் இதை முடிச்சிருங்க, இது ஸ்கூல்லேருந்து வந்தால் பசிக்கும், ஸோ டீயை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 பிஸ்கெட்னா 150-200 கேலரி. ஆனால் அதில் புரத சத்து எவ்வளோ? ரொம்ப குறைவு. இப்போ மில்க் பிஸ்கெட் அப்படின்னு விற்கிறாங்க. அந்த மில்க் பிஸ்கெட்டில் எவ்வளோ பால் ஊற்ற முடியும்? இதில் புரத சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்க முடியாது. அதனால் பிஸ்கெட் வாரத்தில் ஒரு தடவை 1-2 சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு சீரியல் பார்க்குறதே 2 பேக்கெட் பெரிய பேக்கெட் ரோலாக வச்சு முடிச்சிட்டிங்கன்னா இது பெருமன் கொண்டுரும். பெருமன் கொண்டா அதனால வர வியாதிகள் நிறைய இருக்குது. டயபெட்டிஸு, பிளட் ப்ரெஷர், இல்லை இருதய நோய் கூட வரலாம். அதனால் அடல்ட்ஸ் கூட பிஸ்கெட்டை ரெகுலராக சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஒரு டீ காஃபியோட நம்ம வெறும் பொரி சாப்பிட்லாம், இல்லை பொரியில் உப்பு போட்டு மசாலா பொரி மாதிரி லைட்டாக பண்ணி வச்சா அது சாப்பிட்லாம், இல்லை உப்பு கடலை சாப்பிட்லாம், இல்லை ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா பாதாம், வால்நட், கேஷ்யூ, பிஸ்தா வெறும் 2 அது என்ன கரகரான்னு ஒன்று வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லை பிஸ்கெட்லேயே பல விதமான பிஸ்கெட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா
குக்கீஸ்னு கிடைக்குது. ஒரு 10-12 வருஷமாக பிஸ்கெட்லேருந்து குக்கீஸ்க்கு மாறிடுச்சு. குக்கின்னு பார்த்தீங்கன்னா அது பெருசாக இருக்கும், தடியாக இருக்கும், ரவுண்டாக சின்னதாக இருந்தால் கூட அது வந்து அந்த திக்னஸ் எடுத்திங்கன்னா ரெகுலர் பிஸ்கெட்ஸை விட 2-3 மடங்கு இருக்கும். ஸோ இது கேலரி ஜாஸ்தி. இந்த குக்கியே சாஃப்டாக இருந்ததுன்னா அதில் ஜாஸ்தி கொழுப்பு சத்து இருக்குது, அப்போ இன்னும் கேலரி ஜாஸ்தி. குக்கீஸ்லேயே சாக்லேட் சிப்ஸு போட்டு விற்கிறாங்க, இல்லை அதுலேயே நடுவில் சாக்லேட் க்ரீம் இல்லை ஸ்ட்ராபெரி க்ரீம் இந்த மாதிரி போட்டு விற்கிறாங்க. ஸோ ஏற்கனவே குக்கியே வந்து ஹை கேலரி. இப்போ 2 குக்கிக்கு வந்து நடுவில் க்ரீம் போட்டால் இது ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடும். இப்போ ஆர்டினரி பிஸ்கெட் 30 கேலரினா குக்கி கிட்டத்தட்ட உங்களுக்கு 90 கேலரி. 2 குக்கி எடுத்திங்கன்னா 180 கேலரி. அதோட க்ரீமையும் சேர்த்து கிட்டத்தட்ட இந்த சாண்ட்விச் மாதிரி சொல்கிறாங்க. மேலே ஒரு குக்கி, கீழே ஒரு குக்கி, நடுவில் க்ரீம்னா 200 கேலரிக்கு மேலே ஆகிடும். அதனால நம்ம இதெல்லாம் பார்த்து சாப்பிடணும். என்றைக்கோ ஒரு நாள் எந்த ஐட்டம் சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. பட் டெய்லி இது உணவில் ஒரு உணவையே பிஸ்கெட்டை பண்ணிட்டோம்னா இது ரொம்ப கெடுதல். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட்டை வந்து சாப்பிட்றதுனால அடுத்த உணவு அவங்களுக்கு பசிக்காது. ஏன்னா இது வந்து எக்ஸஸ் கேலரினால் உள்ளே போய் அப்படியே உக்காந்துட்டு அவங்க நைட் உணவு கூட சரியாக சாப்பிட மாட்டாங்க. சில பசங்க அடம் பிடிக்கிறாங்க, எங்களுக்கு பிஸ்கெட் கொடுத்தாதான் நாங்கள் அடுத்த உணவு சாப்பிடுவோம் அப்படின்னு அந்த அளவு நம்ம பழக்கிட்டோம். அதனால் நம்ம இந்த செய்யும் முறையை மாற்றிக்கணும். வீட்டில் கூட ஒருத்தர் வந்தாங்கன்னா உடனே டீ காஃபி கொடுத்து அதுலேருந்து ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டை திறந்து கொடுக்குறோம். இது தேவையற்ற விஷயம். நம்ம வெறும் டீ காஃபி குடிச்சிட்டு போயிடலாம், இல்லை வெறும் மோர் தண்ணி கூட குடிக்கலாம். அதனால் பிஸ்கெட்ஸை பொறுத்தவரையிலும் கேலரி ஜாஸ்தி, கொழுப்பு சத்து ஜாஸ்தி. அந்த கொழுப்பு சத்துலேயும் நல்ல கொழுப்பு சத்து இல்லை, இது இருதய நோய் வரக்கூடிய கொழுப்பு சத்து. அதனால பெரும்பாலும் நம்ம வந்து அதில் சர்க்கரையும் ஜாஸ்தியாக இருக்குது. இதை வந்து எப்பாவது சாப்பிட்ற ஒரு உணவாக வச்சுட்டா ப்ராப்ளமே கிடையாது. பிஸ்கெட்ஸு குக்கீஸ்லாம் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்டா தான் எசன்ஸ் போடுறாங்க, மைதா போடுறாங்க, அதில் வெண்ணெய் போடுறதில்ல. நான் வீட்டிலே பிஸ்கெட் பண்ணி சாப்பிட்றேன். நான் கோதுமை போட்டு, நான் வெண்ணெய் போட்டு, நான் எசன்ஸ்லாம் போடாத நான் பிஸ்கெட் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ சுட சுட அவன்லேருந்து பிஸ்கெட் வந்தால் ட்ரே நிறையா இருக்கிற பிஸ்கெட்டில் பாதிக்கு மேலே ஒரு ஆளே சாப்பிட்டுடுறாங்க. ஸோ இதுவும் பிரச்சனை தான். அதை வந்து மிதமாக ஒரு வாரத்துக்கு வச்சு 1-2 சாப்பிட்டோன்னா ப்ராப்ளம் இல்லை. ஒரு உணவுக்கு பதிலே சுட சுட பிஸ்கெட் சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் தான். இப்போ பிஸ்கெட்டில் சுகர் ஃப்ரீ, ஃபேட் ஃப்ரீ, இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன், ஹை மில்க்கு, இந்த மாதிரிலாம் நிறைய பிஸ்கெட்ஸ் கிடைக்குது. பட் இது வந்து பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. இப்போ சுகர் ஃப்ரீன்னு எடுத்துட்டு அந்த பிஸ்கெட்டில் மைதா போட்டு செஞ்சாங்கன்னா இது டயபெட்டிஸ்க்கு சர்க்கரை ஏற்ற தான் ஏற்றும். சுகருக்கு பதில் சுகர் ஃப்ரீ, ஆனால் மைதா இருக்கே, அதனால இது ப்ராப்ளம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வெண்ணெய்க்கு பதில் வேறு ஏதோ போடுறாங்க. கொழுப்பு சத்தை குறைச்சிட்டு அதை சாஃப்டாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன ஆட் பண்ணுறாங்க, அதில் வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்களா நம்மளுக்கு தெரியாது. அதனால ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ வந்து பிஸ்கெட்டை பொறுத்த வரணும், இது ஒரு குளோபல் ஃபுட் மாதிரி. எந்த ஊருக்கு போனாலும் இது வந்து இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் போனாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் வந்து எதாவது பிளேனில் போனாலும் சரி, இல்லை எங்கே போனாலும் இது ஈஸியாக ஒரு குறை. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனால் கூட ஒரு பேக்கெட் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு வெல்கம் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது இவ்வளோ விளம்பரம் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஈஸி டு கேரி, ஈஸி டு ஈட். ஆனாலும் அதுக்கும் மேலே இந்த விளம்பரம் இது ரொம்ப பெருசாக்கிடுச்சு. ஆனால் இது ஹெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப குறவு தான். இது வந்து அவ்வளோ நல்லதே கிடையாது. அண்ட் ஒரு 4-5 பிஸ்கெட் சாப்பிட்டுட்டோன்னா வயிறு ரொம்பிடும், அடுத்த உணவு பசிக்காது. அதனால் பெரும்பாலும் பிஸ்கெட்டை எப்பாவது சாப்பிட்டு ஒரு ஸ்நாக்குக்கு பதில் என்னைக்கா ஒரு நாள் சாப்பிட்டா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் இந்த குக்கீஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா என் கையளவு லிட்ரலாக சைஸ் கூட குக்கீஸ் கிடைக்குது.
அது கூட 2 வாங்கி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, நம்ம குறைவாக வச்சுக்கணும். ஏன்னா கேலரி ஏற ஏற பெருமன் வந்ததுனால பல விதமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ குழந்தைங்களை பொறுத்த வரணும், இப்போ எங்கே போனாலும் அவங்க பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க. எங்கே ஒரு பார்க்கு போனாலும் சரி, ஒரு பீச்சு போனாலும் இதுக்கு பழக்கிறது யார் காரணம்? அவங்க பேரண்ட்ஸ். ஸோ அதனால் பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ், இந்த மாதிரி பிஸ்கெட் வந்து ஹெல்த்தி ஃபுட் இல்லை, அண்ட் அதை சாப்பிட்டதுனால அடுத்த உணவு வேற எஃபெக்ட் ஆகும். அதனால நம்ம பெரும்பாலும் அதை வந்து வீட்டில் வந்து வச்சுக்காத, எப்பாவது ஒருக்க வாங்கினா ப்ராப்ளம் இல்லை, பட் ரெகுலராக நம்ம குழந்தைங்களை கொடுத்து கெடுக்கக்கூடாது. இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்.